வணக்கம். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்குது. அந்த வகையில இன்னைக்கு பல தலைவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறாங்க. குறிப்பா நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறாங்க. அந்த பக்கத்துல திராவிட கட்சி திமுக ஐயா ஸ்டாலின் அவர்களும் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறாங்க. இன்னொரு கட்சி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களும் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறாங்க. இதுல சிறப்பு என்ன அப்படின்னா, இன்னைக்கு 234 தொகுதிகளிலும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் அனைவரும் ஒரே நாள்ல வேட்புமனு தாக்கல் செய்யறாங்க. இதுதான் இங்க கூடுதல் சிறப்பு அங்க நம்ம பார்க்கப்படுது. தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்னாடியே 234 வேட்பாளர்களையும் அண்ணன் ஒரே மேடையில அறிமுகப்படுத்தினாரு. அது ஒரு சிறப்பு அம்சமா பார்க்கப்பட்டோம். அதே மாதிரி புதுச்சேரி அங்க சட்டமன்ற தொகுதியிலே அண்ணன் 28 வேட்பாளர்களை ஒரே மேடையில அறிமுகப்படுத்தினாங்க. அப்போ இன்னைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் காலையில அவர்களுடைய குலதெய்வ கோயில்ல போயிட்டு அங்க வணங்கிட்டு அங்க இருந்தே அந்த வேட்புமனு தாக்கல் அந்த பத்திரமா அது பேப்பர் நிறைய இருந்தது, கொத்து கொத்தா வச்சிருந்தாங்க. அதுல அந்த கோயில் மண்டபத்திலே அந்த கீழே தரையில உட்கார்ந்து அண்ணன் அவர்கள் அந்த வேட்புமனு தாக்கல் அந்த இது பேப்பர்ல எல்லாம் கையெழுத்து போட்டுட்டு இருந்தாங்க. பக்கத்துல சீமான் அண்ணன் அவர்களுடைய தாயார் உட்கார்ந்துருந்தாங்க. அந்த பக்கத்துல அண்ணனுடைய மனைவி அவர்கள் உட்கார்ந்துருந்தாங்க. ரொம்ப எளிமையா இருந்தது அந்த காட்சிகளை பார்க்கும்போது. நான் பின்னாடி போடுறேன் பாருங்க. அப்போ நிறைய பேப்பர்கள்ல மாத்தி மாத்தி கையெழுத்து வாங்கிட்டு இருந்தாங்க. அந்த வடிவேலு ஒரு படத்துல சொல்லுவார் இல்லையா, பார்த்திபன் அந்த மாடுக்கு லோன் போடுறதுக்காக கையெழுத்து போடுறதுக்காக கையெழுத்து போட்டுட்டு இருப்பாங்க இல்லையா, எத்தனை கையெழுத்து அண்ணா அதுல ஒண்ணு போடுங்க, போட்டாச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு 10-20 பேப்பர்ல கையெழுத்து வாங்கியிருப்பாங்க நினைக்கிறேன். இவ்வளோ சிஸ்டங்கள்லாம் இருக்குது இல்லையா. அப்போ ஒரு வேட்புமனு தாக்கல் செய்யறதுலயே அப்போ அந்த எம்எல்ஏ, அமைச்சர், முதலமைச்சர், பிரதம மந்திரி, அப்போ அப்படிலாம் பார்ப்போம். எவ்வளவு விஷயங்கள் இருக்குது இல்லையா அந்த அரசியல்ல. நிறைய இருக்குது இல்லையா. நமக்கு இப்போதான் இந்த அரசியலுக்குள்ள நம்ம வரும்போது அதை பத்தி ஒன்னொன்னா கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வருது, அப்படிதானா. அப்போ சம்பவம் இன்னைக்கு கையெழுத்துலாம் போட்டு முடிச்சுட்டு அங்க இருந்து நேரா ஒரு சின்ன ஹோட்டல்ல போய் அந்த தாஜ் கஃபேன்னு ஒண்ணு இருக்கு, அங்க போய் டீ கீயை குடிச்சிட்டு அப்படியே அண்ணன் அங்க அந்த தேர்தல் அலுவலகத்துல போயிட்டு அந்த தேர்தல் ஆணையர் அவர்களை சந்தித்து அந்த வேட்புமனுவை அண்ணன் தாக்கல் செய்யறாங்க. அப்போ தாக்கல் செய்வதற்கு முன்னாடி அண்ணன் சீமான் அவர்கள் அவருடைய தாயார் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிறாரு. அதற்கு பிறகு அண்ணன் அவர்களுடைய மனைவி அவர்களை கட்டி அணைத்து கொண்டு அந்த ஆசீர்வாதத்தோடு அண்ணன் அந்த அந்த ஆபீசர்கிட்ட அந்த வேட்புமனு பேப்பரை தாக்கல் செய்கிறாங்க. வேட்புமனுவை வாங்கி கொண்டார். அந்த ஆபீசர் வாங்கிக்கிட்டாங்க. வாங்கிட்டு பார்க்காங்க, எதுவும் பிழை, எழுத்து பிழை எதுவும் இருக்குமா, என்னங்க லா போட வேண்டிய இடத்துல லா போட்டிருக்கீங்க, பெரிய நா போட வேண்டியதுல சின்ன நா போட்டிருக்கீங்களே, துணை எழுத்து போடலையா, அப்படி இப்படின்னு பார்த்துருப்பாரு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் பார்க்க வேண்டாம் ஆபீசர். இது நாம் தமிழர் கட்சி, ஒரு சின்ன எழுத்து பிழை கூட இருக்காது, மொத்தமும் சுத்த தமிழ்ல இருக்கும். அதனால நீங்க பயப்படலாம், தைரியமா நீங்க உங்க பச்சை கலர் பேனாவில் கையெழுத்தை போட்டு உள்ள ஃபைல் பண்ணி உள்ள வச்சிடுங்க. பிறகு அண்ணன் சீமான் அவர்கள் வெளியே பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறாங்க. அங்க நிறைய கேள்விகள் பத்திரிகையாளர் முன் வைக்கிறாங்க. அந்த கேள்விகளுக்கு எல்லாமே தரமான பதிலடி கொடுக்கிறார். குறிப்பா அந்த ஐயா சித்தப்பா நம்ம எடப்பாடியார் பிரிச்சு கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார்களே, அதை பத்தி கேள்வி எழுப்பப்பட்டது. வழக்கம் போல அண்ணன் சீமான் சொன்ன பதில் தான், இந்த காசை எங்க இருந்து எடுப்பீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அதற்கு யாருக்கிட்டும் பதில் இல்லை. இப்போ சித்தப்பா பிரிச்சு கொடுப்பேன்னு சொன்ன உடனே இந்த பக்கம் அப்பா ஸ்டாலின் அவர்கள் 8000 டோக்கன் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இது என்ன மாதிரியான போக்கு? 8000 ரூபாய்க்கு கூப்பன் கொடுத்துருவாங்களாம், நீங்க என்ன வேணாலும் வாங்கிடுங்களாம். இது எப்படி, என்ன மாதிரியான கதையில் நம்ம மக்கள்? நீங்க கொஞ்சம் தயவு செய்து சிந்திங்க. 10 லட்சம் கோடி கடனுங்க, தமிழ்நாட்டோட கடன் 10 லட்சம் கோடி கடன்ல இருக்குது. மாசத்துக்கு வட்டியே 1 லட்சம் கோடிக்கு மேல கட்டிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில அவர் வந்தாருன்னா பிரிச்சு கொடுப்பாராம், இலவசமா ஆண்களும் போலாமா, மாசம் 2000 ரூபாய் மகளிர் கொடுப்பாராம். இந்த பக்கம் இப்ப ஐயா ஸ்டாலின் அவர்கள் 8000 ரூபாய் கூப்பன் நாட்டு கொடுத்துருக்காரு. அவர் திரும்ப இப்ப 1000 கொடுத்துருக்க இடத்துல 2000 கொடுத்துருவாராம். இன்னும் என்னெல்லாமா சொல்றாங்க. அந்த பக்கம் தமிழக வெற்றி கழகம் அவரு என்னடான்னா, 1 பவுன்ல செயின் கொடுப்பேன், பிள்ளை பிறந்தா மோதிரம் போடுவேன், கம்மல் போடுவேன், இலவசமா பட்டு சட்டை பட்டு வேட்டி கல்யாணம் பண்ணி வைப்பேன், அப்படி இப்படின்னு 2500, இவங்க 2000 ரூபாய், அவர் 2500 ரூபாய் அப்படி இப்படின்ட்டு வருஷத்துக்கு 6 சிலிண்டர் கொடுப்பேன் அப்படின்னு அடிச்சு விடுறாங்க. வாயில வர்றது பூரா அடிச்சு விடுறாங்க. எப்படி செய்ய முடியும்? மக்களை தயவு செய்து சிந்திங்க, தயவு செய்து. இவங்க வாராங்க இல்லையா,
2000 தாரேன்னு சொல்லிட்டு 2500 தாரேன் 6 சிலிண்டர் அப்படின்னு சொல்லிட்டு வாராங்க இல்லையா, அவங்ககிட்ட அவங்க நில்லையா, எப்படி கொடுப்ப நீ, எங்க இருந்தே கொடுப்ப அப்படின்னு ஒரு வார்த்தை கேளுங்க. இவங்க இப்படி கொடுத்தா, ஒருவேளை ஒரு கதைக்கு இவங்க கொடுத்தாலுமே அந்த காசை நம்ம தலையில தானே கட்டுவாங்க, மின்சார கட்டணத்தை உயர்த்திடுவாங்க, பால் விலையை உயர்த்திடுவாங்க, பஸ் கட்டணத்தை உயர்த்திடுவாங்க, நம்ம பத்திரப்பதிவுகளை உயர்த்திடுவாங்க, அரசு சம்பந்தமா எந்தெந்த பொருட்கள் எல்லாம் அவங்க வந்து வரி உயர்த்த முடியுமோ அத்தனை பொருட்களையுமே வரியை உயர்த்தி தானே இதை சரி செய்ய முடியும். அப்போ வந்து இது யாருக்கு நஷ்டம், யார் தலையில வந்து விடியுது திரும்ப. நீங்க இன்னைக்கு வாங்கக்கூடிய 1000 2000 வந்து சந்தோஷமா மகிழ்ச்சியா நீங்க நினைக்கிறீங்க, பின்னாடி வரக்கூடிய அந்த விளைவுகளை நீங்க வந்து ஏன் யோசிக்க மாட்டேங்கிறீங்க? தயவு செய்து சிந்திங்க. போதும் போதும், இவங்க இலவசம் நம்மளை இத்தனை வருஷமா அடிமையாக்கி வச்சிருந்த போதும் போதும். இனி நம்ம தலை நிமிர்ந்து வாழ்வதற்கு ஒரு வழி அண்ணன் சீமான் அவர்கள் வந்து கொண்டு வந்திருக்கிறாரு. தற்சாப்பு பொருளாதார கொள்கை, ஆடு மாடு மேய்த்தல் அரசு பணி, விவசாயம் அரசு பணி, நம்மளே இதெல்லாம் வாங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி அவரு அதற்குண்டான வேலைகளை தாரேன், படித்ததற்கு தகுந்த வேலைகளை தாரேன், நீங்க யாரிடமும் கையேந்த வேண்டாம், அந்த மாதிரி அளவுக்கான உங்களுடைய பொருளாதாரத்தை நான் உயர்த்துவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. எது வேண்டும், கடைசி வரைக்கும் அவர்களிடம் கையேந்தி நிற்கக்கூடிய அந்த வாழ்க்கை வேண்டுமா, நம்ம வந்து அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வகையில நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை அண்ணன் சீமான் அவர்கள் வந்து உயர்த்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த ஒரு மானமுள்ள வாழ்க்கை வேணுமா அப்படிங்கிறத பத்தி நீங்க தயவு செய்து சிந்திங்க. இன்னும் நாள் இல்ல, கரெக்டா 23 நாள் தான் இருக்குது. சிந்திச்சு வாக்களிங்க. மீண்டும் ஒரு காணொளியில சந்திக்கலாம். நன்றி.